வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜூலை மாசம் 24ஆம் தேதி புதன்கிழமை. ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போறத நீங்க 24 முறை 24 டைம்ஸ் மட்டும் எழுதினாலே போதும். ராக்கெட் வேகத்துல பணம் உங்களை தேடி வரும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இன்னைக்கு நமக்கு இருக்கு. இது என்ன நாள்ங்கிறத பத்தியும் இந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னங்கறத பத்தியும் இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு சங்கடகர சதுர்த்தி இருக்கு. புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய ஆடி மாசத்தோட சங்கடகர சதுர்த்தி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கு 5 ஏலக்காய வச்சு செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் கொடுக்கறேன். விருப்பப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ இந்த பதிவு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இது பணத்தை வசியம் செய்யறதுக்கான பரிகாரம். அதனால பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். கடன் பிரச்சனை இருக்கிறவங்க செய்யலாம். கொடுத்த பணம் திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்க, வறுமை விலகிறதுக்கு, வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கு, இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும், செய்கின்ற தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆக மொத்தம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னு சொல்லியிருக்கேன். இந்த நாள் திரும்பி வராதுன்னு சொல்லி தம்ப்நெயிலையும் கொடுத்திருக்கேன். அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த நாள்ல நமக்கு பல அற்புதமான சேர்க்கைகள் இருக்கு. முதல்ல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை. இது புதன் கிரகத்தோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் கிரகத்தோட அதிதேவதை தான் மகாவிஷ்ணு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு சங்கடகர சதுர்த்தி இருக்கு. இந்த சங்கடகர சதுர்த்தி விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இன்னைக்கு தேதியில 24ங்கிற நம்பர் இருக்கு. இந்த 24ல இருக்கக்கூடிய 4ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 6ங்கிற நம்பர் வரும். இந்த 6ங்கிற நம்பர் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்கு உகந்தது. சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார். இப்படி இந்த நாள் பாத்தீங்கன்னா விநாயகரோட வழிபாட்டுக்கும் பெருமாளோட வழிபாட்டுக்கும் மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கும் உகந்த நாளா இருக்கு. இது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமைப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு ஸ்பெஷலான சேர்க்கை இருக்குன்னே சொல்லலாம். இன்னைக்கு தேதி 24, இதோட கூட்டுத்தொகை 6ன்னு வருதுன்னு நாம பார்த்தோம். அடுத்ததா இந்த மாசம் நமக்கு 7வது மாசம். தமிழ் தேதி இன்னைக்கு ஆடி மாசத்தோட 8ஆம் தேதி. அப்போ 786ங்கிற சேர்க்கை இங்க இருக்கு. இந்த 786ங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம். இந்த 786 டிவைன் நம்பர், தெய்வீக நம்பர்னு கூட நாம சொல்லலாம். இந்த 786ங்கிற ஏஞ்சல் நம்பரை பத்தி நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். ரீசெண்டா தேதியில வரக்கூடிய இந்த மாதிரியான சேர்க்கைக்கான பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். அந்த வகையில இந்த 786ங்கிற சேர்க்கைக்கான பதிவையும் நிறையவே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அதை செஞ்சுட்டு நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சதா சொல்லியிருக்கிறீங்க. அந்த வகையில இந்த 786ங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த டைம்ல செய்யணும்னு கேட்டீங்கன்னா இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் செய்யலாம். இருந்தாலும் எப்பயுமே நான் உங்களுக்கு பெஸ்டான டைமிங்ஸ சொல்லுவேன். அந்த டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்குங்க. நீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சதுக்கு அப்புறமா எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். நீங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு உங்க வீட்டுல கதவெல்லாம் மூடிட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. செஞ்சு முடிச்சிட்டு அப்படியே தூங்குறதுக்கு பாருங்க. இந்த மாதிரி செய்யும் போது நீங்க செஞ்ச பரிகாரம் உங்க ஆழ் மனசுல ஈஸியா பதியும். ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்மளை சுத்தி நாம ஈர்க்க ஆரம்பிப்போம்.
அதே மாதிரி ஆள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பிரபஞ்சத்துக்கும் புரியும். அந்த வகையில நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது அற்புதமான பலன்கள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல இருந்தும் செய்யலாம். பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இல்லாத ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒரு பேப்பர் தேவைப்படும். நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது மந்திரங்களை எழுதுறதுக்கு நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, பேப்பரை எடுத்துக்கோங்க. கோடு போட்ட பேப்பர் கூட இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்ததா இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரீன் கலர் பாத்தீங்கன்னா இந்த புதன் கிரகத்துக்கு உகந்தது. அது மட்டும் இல்லாம பணத்தை நமக்கு வசியம் செஞ்சு கொடுக்கக்கூடிய கலரும் இந்த பச்சை நிறம் தான். அதனால கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்துறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். இப்ப நான் சொன்ன நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இப்போ இந்த பரிகாரத்தை பணவரவு அதிகரிக்கிறதுக்காக தான் நாம செய்ய போறோம். குறிப்பிட்ட ஒரு ஆளுக்கு பணவரவு அதிகரிக்கணுங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யாம உங்க குடும்பத்துக்கு பணவரவு அதிகரிக்கணுங்கிற நோக்கத்தோட இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்போ முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும், பெருமாள் கிட்டையும், மகாலட்சுமி தாயார் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் எதையும் சொல்லாம பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. அது என்ன எழுதணுங்கிறத நானும் உங்களுக்கு இங்க படிச்சு காமிக்கிறேன். பிரபஞ்ச பேராற்றலால் எனக்கு பணவரவு அதிகரித்து விட்டது. இந்த அஃபர்மேஷன்ஸ ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும். மொத்தமா உங்க குடும்பத்துக்கே பணவரவு அதிகரிக்கணும், பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த அஃபர்மேஷன்ஸ நீங்க எழுதிக்கோங்க. இதை எழுதினதுக்கு அப்புறமா இதுக்கு கீழே 1 2 3 4ன்னு சொல்லி 24 வரைக்கும் நம்பரை நீங்க போட்டு வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த பேப்பர்ல இடம் பத்தலைன்னா அந்த பேப்பருக்கு பின்னாடி திருப்பி கூட நீங்க நம்பரை கண்டினியூஸா போட்டுக்கலாம். இப்போ 1 2 3 4ன்னு நம்பர் போட்டதுக்கு அப்புறமா அந்த ஒவ்வொரு இடத்துலயும் பணம் 786 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. இப்ப நான் கொடுத்திருக்கிறத நீங்க தமிழ்லயும் எழுதலாம், இங்கிலீஷ்லயும் எழுதலாம். இது உங்க விருப்பம் தான். இப்படி பணம் 786ங்கிற வார்த்தையையும் நம்பரையும் 24 டைம்ஸ் 24 முறை மட்டும் நீங்க எழுதுங்க. இதுக்கப்புறமா திரும்பியும் ஒரு தடவை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மனசு உருகி உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி நீங்க கேளுங்க. இப்போ நோட் புக்ல இதை எழுதியிருந்தீங்கன்னா நோட் புக்கை எங்க வைப்பீங்களோ அதே இடத்துல வச்சுக்கோங்க. அப்படி இல்ல நான் பேப்பர்ல தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க இந்த பேப்பரை உங்க வீட்டுல பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நாம எழுதி வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இருந்து நேர்மறை ஆற்றல் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான நேர்மறை ஆற்றல் பணத்தை நமக்கு வசியம் செஞ்சு கொடுக்கும். பணத்தோட தேவை நமக்கு என்னைக்குமே இருக்கிறதுனால இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும். தானா இந்த பேப்பர் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை எடுத்து நீங்க எரிச்சிட்டு சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து ஊதி விட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். ரொம்ப ரொம்ப எளிமையா எல்லாருமே செய்யக்கூடிய வகையில இருக்கிற பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.